வணக்கம். இன்னைக்கு நாம ஜே ஷெட்டியோட ஷோல ட்ரெவர் நோவா பேசுனத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவரோட வாழ்க்கை அனுபவங்கள், அடையாளம், பார்வை பத்தி அவர் சொன்னதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? நோவா அவரோட கடந்த கால அனுபவங்கள் எப்படி நம்ம நிகழ்காலத்தை வடிவமைக்குதுன்னு பேசுறாரு. குறிப்பா அந்த இருப்பது அல்லது இல்லாதது, அதாவது ஹேவிங் ஆர் நாட் ஹேவிங்ங்கிற ஐடியா, நம்ம கிட்ட ஒன்னு இருக்கிறதும் இல்லாததும் நம்மளோட நடத்தைய, நம்ம முடிவுகளை எப்படி மாத்துதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமா. இதுல நோவா சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கஷ்டமான அனுபவங்களுக்கு நாம நன்றி சொல்ல தேவையில்லையா? ஆனா அந்த அனுபவங்கள் நமக்குள்ள உருவாகின ஒரு ஒரு மன உறுதி இருக்குமே, அந்த ரெசிலியன்சி, அப்புறம் சமாளிக்கிற திறன், அடாப்டபிலிட்டி, அதுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்றாரு. இது சும்மா பாசிட்டிவா இருங்கன்னு சொல்றது இல்ல, துன்பத்தை கொண்டாடவும் இல்ல, வலிய ஏத்துக்கிற ஒரு மெச்சூர்டான வழி இது. அதாவது காயங்களை ஏத்துக்கிட்டு அதனால கிடைச்ச பலத்தை மட்டும் பாக்குறது. இது ஒரு விதமான சுய இரக்கம் மாதிரி இல்லையா? கரெக்ட். ரொம்ப ரொம்ப யதார்த்தமான பார்வை அது. அதோட சேர்த்து இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க, அடையாளம். நாம யாருங்கிற எண்ணத்தோட நம்ம எவ்வளவு தூரம் பிணைஞ்சிருக்கோம். மத்தவங்க நம்மளை பத்தி சொன்னது, நம்ம வலி, நம்ம அதிர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஐடென்டிட்டி உருவாகுது. நோவா சொல்ற மாதிரி அதை விடுறதுக்கு நமக்கு பயம். ஏன்னா அதை விட்டுட்டா நம்மகிட்ட வேற எதுவும் இல்லைன்னு ஆயிடுமோ, நம்மளையே இழந்துடுவோமோன்னு ஒரு பயம். இங்கதான் அந்த சீட் பெல்ட் உதாரணம் வருது. ரொம்ப நல்லா சொன்னாரு. கார்ல போறப்ப சீட் பெல்ட் பாதுகாப்பு தான். ஆனா ஆமா ஆமா இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அதை கழட்டாம இருந்தா அதுவே ஒரு தடையா மாறிடும்ல. நம்ம அடையாளங்களும் அப்படிதான். ஒரு காலத்துல உதவியா இருந்தது, பிற்காலத்துல நம்மள கட்டி போடலாம். ஆமா, இந்த சீட் பெல்ட் ஓவம நிஜமாவே பவர்ஃபுல். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. எது நமக்கு இன்னும் பாதுகாப்பு தருது, எது தடையா மாறிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை நோவா சொல்ற மாதிரி ஒன்ன விட்டாதான் இன்னொன்னு கத்துக்க முடியும் போல. இது நம்மள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பார்க்காம நிறைய சாத்தியக்கூறுகளோட பார்க்க வைக்குது. அந்த பழைய அடையாளத்தை விடுறதுனா நம்மள இழக்கிறது இல்ல, அது நம்மளோட புது வெர்ஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களை எது ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கு? எந்த சீட் பெல்ட் அது? அது உங்களை காப்பாத்துதா இல்ல கட்டுப்படுத்துதா? நல்ல கேள்வி. அந்த விடுவித்தல்ங்கிறது சவால் நிறைஞ்சதுதான். ஒருவேளை இதுக்கு நோவா சொல்ற இன்னொன்னு உதவுமோ? அவர் தன்னை ஒரு முட்டாள்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறதா சொல்றாரே. அதாவது எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறது, தயங்காம கேள்வி கேட்கறது, இதுல ஒரு பெரிய பவர் இருக்குன்னு சொல்றாரு. குழந்தைகள் கூட அப்படிதானே? தெரியாத விஷயத்த பத்தி கவலைப்படாம ஏன், எப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அதனாலதான் வேகமா கத்துக்கிறாங்க. சரிதான், அந்த கியூரியாசிட்டி. ஆமா, இந்த மனப்பான்மை நம்ம பழைய அடையாளங்களையும் கேள்வி கேட்க வைக்கும், புதுசா கத்துக்கவும் வழிவகுக்கும். அப்புறம் அவர் அந்த பிரபலம் பத்தி சொன்னதும் இன்ட்ரெஸ்டிங். மக்கள் அவரை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு மிஸ்ரிலேட்டிங் அவரோட தம்பி சொன்னதா சொன்னாரே. ஆமா, மக்கள் அவரு கூட ஒரு உறவை கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனா அது ரெண்டு பக்கமும் இருக்கிற உறவு இல்லைன்னு அவங்களுக்கு புரியறதில்ல. இதுவும் நாமளா உருவாக்கிக்கிற அனுமானங்களால வர்றதுதான். இத நம்ம கொஞ்சம் பெருசா பார்த்தா, மத்தவங்கள உண்மையா புரிஞ்சிக்க கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட அனுமானங்களை உடைக்க இது உதவும். குறிப்பா ஒவ்வொருத்தரோட அனுபவமும் வேற வேறையா இருக்கிற இந்த உலகத்துல உண்மையான புரிதல் கேள்விகள்ல தான் ஆரம்பிக்குது. சும்மா ஏத்துக்கிறதுக்கோ இல்ல மறுக்கிறதுக்கோ கேட்காம, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன், உண்மையா புரிஞ்சுக்க கேட்கும்போது அங்க ஒரு ஆழமான கனெக்ஷன் வருது. இது மத்தவங்க கிட்ட மட்டும் இல்ல, நமக்குள்ளேயே நாம பேசிக்கிற உரையாடலுக்கும் பொருந்தும். நம்ம நம்பிக்கைகளை, நம்ம அடையாளங்களை நாமே கேள்வி கேட்டாதான் வளர முடியும். அப்போ ட்ரெவர் நோவாவோட இந்த உரையாடல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கைங்கிறது கஷ்டமான அனுபவங்களை ஏத்துக்கிட்டு அதிலிருந்து கிடைச்ச பலத்தை புரிஞ்சிக்கிறது. நம்மள நாமே வரையறுத்து வச்சிருக்கிற அடையாளங்களை கேள்வி கேட்டு தேவைப்படும் போது அதை தைரியமா விடுவிக்கிறது. அப்புறம் முக்கியமா தொடர்ந்து கத்துக்கிறதுக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் உலகத்தையும் ஏன் நம்மளையுமே கூட நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க தயங்காம இருக்கிறது. இது ஒரு தொடர் பயணம். சரி, நீங்க இந்த கேட்டதிலிருந்து போகும்போது இந்த கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட அடையாளம்னு நீங்க ரொம்ப உறுதியா பிடிச்சிட்டு இருக்கிற சீட் பெல்ட் எது? ஒருவேளை அதை கழத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சா, இல்ல அது இன்னமும் உங்களுக்கு ரொம்ப அவசியமான பாதுகாப்பை தருதா? இதுக்கான பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.